அன்புமிக்கவர்களே, இந்த பரிசுத்தம் நிறைந்த ஓய்வு நாளில் ஆண்டவருடைய இறை சமூகத்திலிருந்து நம் இல்லத்தில் இருந்தவாறு கர்த்தருடைய திருவார்த்தையை நாம் கேட்க இருக்கின்றோம். இந்த காணொலியின் வாயிலாய் பார்த்துக் கொண்டிருக்கிறவர்கள் அனைவருக்கும், மிக குறிப்பாக நிறைப்பணியாற்றுகின்ற சட்டத்தூர் பதங்கோட்டம் பரிசுத்த மத்திய லுத்தரன் திருச்சபையின் குடும்ப விசுவாசிகளுக்கு என்னுடைய ஸ்தோத்திரத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நமது ஆரம்பம் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினால் உள்ளது. ஆமென். ஸ்ரீதிரியேகவஸ்தே நமோ நமோ, நின் திருவடிக்கு நமஸ்தே நமோ நமோ. பார்ப்படைத்தாளும் நாதா பரமசபீர சாதா, பார்ப்படைத்தாளும் நாதா பரமசபீர சாதா, நாருரும் தூய வேதா நமோ நமோ நமோ. ஸ்ரீதிரியேகவஸ்தே நமோ நமோ, நின் திருவடிக்கு நமஸ்தே நமோ நமோ. தந்தை பராபரனே நமோ நமோ, ஏமை தாங்கியாதரை போனே நமோ நமோ. சொந்த குமாரன் தந்தாய் சொல்லரும் நலமீந்தாய், எந்த வீர் போக்குமேந்தாய் நமோ நமோ நமோ. எங்கள் பாவத்தினாசா நமோ நமோ, புது எருசலேம் நகர் ராஜா நமோ நமோ. எங்கும் நின் அருள் சேர எவரும் நின் புகழ் கூற, துங்க மந்தையில் சேர நமோ நமோ நமோ. பரிசுத்த ஆவி தேவ நமோ நமோ, திடபலமளித்தேமை காவா நமோ நமோ. கரிசித்துத்தானர் புத்தி கபடச்சமன சுத்தி, திருமொழி பற்றும் பத்தி நமோ நமோ நமோ. சீர்திரியேகவஸ்தே நமோ நமோ, நின் திருவடிக்கு நமஸ்தே நமோ நமோ. நம்முடைய பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் அவருடைய ஒரே பேரான குமாரனும் நம்முடைய ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் நம் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் நிறைவாய் உண்டாவதாக. ஆமென். ஆண்டவருக்குள் அன்பார்ந்த இந்த திருத்துவ பண்டிகையில நம் ஆண்டவருடைய இறை சமூகத்திலிருந்து கர்த்தருடைய திருவார்த்தையை நாம் கேட்டுக் கொண்டிருக்கிறோம். நாம் கேட்பதற்காக நாம் முற்படுகின்றோம். இந்த வேளையிலும் நம்முடைய சிந்தனைக்காக எடுத்துக்கொள்கின்ற கர்த்தருடைய திருவார்த்தை புனித மத்தேயு நற்செய்தி நூல் 28வது அதிகாரம் திருவசனங்கள் 16 துவங்கி 20 வரை. 11 சீசருமோ இயேசு தங்களுக்கு குறித்திருந்தபடி கலிலேயாவில் உள்ள மலைக்கு போனார்கள். அங்கே அவர்கள் அவரை கண்டு பணிந்து கொண்டார்கள். சிலரோ சந்தேகப்பட்டார்கள். அப்பொழுது இயேசு கிட்ட வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்குங்கள். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திற்குள்ளாக அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசியுங்கள். இதோ யுக முடிவு பரியந்தும் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்றார் என்பதுவே. அன்பிற்கினியவர்களே, திருச்சபை ஆண்டுல திருச்சபையின் ஆண்டு கேலண்டரில் நாம் பார்க்கின்ற பொழுது 6 மாதங்கள் பண்டிகையின் காலமாகவும் 6 மாதங்கள் பண்டிகை இல்லாத காலமாகவும் நமக்கு கொடுக்கப்படுகிறது. அந்த பிரகாரமாக நாம் பார்க்கின்ற வேளையில இந்த திருத்துவ பண்டிகை இறுதியான பண்டிகையாக நமக்கு கொடுக்கப்படுகிறது. பிறகு இப்பொழுது வரக்கூடிய 6 மாதங்களும் நமக்கு பண்டிகை இல்லாத காலங்களாக நாம் பார்க்கிறோம். இந்த கடைசி இறுதி பண்டிகை திருத்துவ பண்டிகை, திருத்துவ பெருவிழா என்று சொல்வார்கள், அல்லது மூவொரு இறைவன் திருவிழா என்று சொல்வார்கள். த ட்ரினிடேரியன் சண்டே என்று சொல்லி ஆங்கிலத்தில் அழைக்கப்படுகிறது. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய திரியேக கடவுள், the God the Father, God the Son, God the Holy Spirit என்று சொல்லி ஆங்கிலத்தில் சொல்வார்கள். 3 in 1 என்று சொல்லி இதை குறித்து நாம் பார்க்கிறோம். இன்னும் ஆழமாக இந்த திருத்துவத்தை குறித்து நாம் சிந்திக்க வேண்டும் என்றால் நம்முடைய பாடல் புத்தகத்தில் அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணம்
நெசியா விசுவாச பிரமாணம், அத்தனாசியஸ் விசுவாச பிரமாணம் என்று சொல்லி 3 விசுவாச பிரமாணங்கள் இருக்கிறது. இந்த 3லும் நாம் திருத்துவத்தை குறித்து நாம் அதிகமாக நம்மால் புரிந்து கொள்வதற்கு ஏதுவாயிருக்கும். பிதாவை குறித்து நாம் பார்க்கின்ற பொழுது பிதா படைப்பு என்று நாம் பார்க்கிறோம், கிரியேஷன். குமாரனை குறித்து நாம் பார்க்கின்ற பொழுது மீட்பு அல்லது ரட்சிப்பு என்று சொல்லப்பட்டிருக்கும், ரெடிமர் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம், அல்லது ரிடம்ஷன் என்று நாம் பார்க்கலாம். பரிசுத்த ஆவியை குறித்து நாம் சொல்லுகின்ற வேளையில பரிசுத்தமாக்குதல் அல்லது தூய்மைப்படுத்துதல் என்று நாம் பார்க்கிறோம், சான்டிபிகேஷன் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். இப்படி மூவரும் ஒருவராக இருக்கிறார்கள், 3 கடவுள்கள் இல்லை என்று சொல்லி இதன் வழியாக நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. அன்பார்ந்தவர்களே, இன்னும் ஆழமாக திருத்துவத்தை குறித்து நாம் சிந்திக்க வேண்டும் என்றால் அத்தனாசியஸ் விசுவாச பிரமாணத்தை குறித்து நாம் பார்க்கலாம். நம்முடைய பாடல் புத்தகத்திலே 68வது பக்கம் இருக்கிறது. பொதுவாக திருத்துவ பண்டிகையில இந்த விசுவாச அறிக்கையை தான் நாம் அறிக்கை செய்வோம். நீங்கள் இல்லத்துல பிறகு நீங்கள் படித்து பாருங்கள். அதை நாம் பார்க்கின்ற பொழுது கடவுளை குறித்தும் குமாரனை குறித்தும் பரிசுத்த ஆவியை குறித்தும் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கும். பிதா நித்தியர், குமாரன் நித்தியர், பரிசுத்த ஆவியின் நித்தியர் ஆகிலும் 3 நித்திய பொருட்கள் இல்லை, நித்திய பொருள் ஒன்றே. பிதா சர்வ வல்லவர், குமாரனும் சர்வ வல்லவர், பரிசுத்த ஆவியும் சர்வ வல்லவர். ஆனாலும் 3 சர்வ வல்ல பொருட்கள் இல்லை, சர்வ வல்ல பொருள் ஒன்றே. பிதா கடவுள், குமாரனும் கடவுள், பரிசுத்த ஆவியின் கடவுள் ஆகிலும் 3 கடவுள்கள் இல்லை, கடவுள் ஒருவரே. பிதா கர்த்தர், குமாரனும் கர்த்தர், பரிசுத்த ஆவியின் கர்த்தர் ஆகிலும் 3 கர்த்தர்கள் இல்லை, கர்த்தர் ஒருவரே. பிதா சமநித்தியராயிருக்கிறார், குமாரனும் சமநித்தியராயிருக்கிறார், பரிசுத்த ஆவியும் சமநித்தியராயிருக்கிறார். ஆகிலும் 3 சமநித்திய பொருட்கள் இல்லை, சமநித்திய பொருள் ஒன்றே என்று நாம் பார்க்கிறோம். இதிலே யாரும் முந்தினவரும் அல்ல, பிந்தினவரும் அல்ல, யாரும் கீழானவரும் அல்ல, மேலானவரும் அல்ல, யாரும் உயர்ந்தவரும் அல்ல, தாழ்ந்தவரும் அல்ல, எல்லோரும் சரிசமமானவர்கள் என்று சொல்லி இந்த விசுவாச அறிக்கையில நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. ஆண்டவருக்குள் அன்பார்ந்தவர்களே, நாம் இன்னும் அதிகமாக திருத்துவத்தை குறித்து அலசி ஆராய்ந்து புரிவதற்கு முற்பட்டால் நமக்கு இறுதியாக சரியான விடை கிடைக்காது. ஏனென்றால் திருத்துவத்தை குறித்து நாம் புரிந்து கொள்ள முற்பட வேண்டும் என்றால் நமக்கு முதலாவது விசுவாசம் தேவை. இந்த அத்தனாசியஸ் என்பவர் விசுவாச பிரமாணத்திலே இறுதியாக நாம் பார்க்கிறோம். திருச்சபைக்குரிய பொதுவான விசுவாசம் இதுவே. இதை ஒருவன் உண்மையாக விசுவாசிக்காவிட்டால் ரட்சிப்படையான் என்று சொல்லப்பட்டுள்ளது. இதை ஒருவன் உண்மையாக விசுவாசித்து ஏற்றுக்கொண்டால் மாத்திரமே ரட்சிக்கப்பட முடியும். நாம் பல நேரங்களில் இந்த திருத்துவத்தை குறித்து நாம் ஆழமாக சிந்திக்க முற்படுகிறோம். நம்மால் முடியாது. நம்முடைய சொந்த அறிவினாலே இதை புரிந்து கொள்ள இயலாது. கடவுளை குறித்து நம்மால் புரிந்து கொள்ள முடியுமா? கடவுளுடைய படைப்புகளை குறித்து நம்மால் புரிந்து கொள்ள முடியவில்லை. எத்தனையோ கடவுள் இந்த உலகத்தில் படைத்திருக்கின்றார். அதை ஒவ்வொன்றாக நாம் புரிந்து கொள்வதற்கு நம்முடைய சொந்த அறிவு போதாது. அவ்வளவு படைத்து வைத்திருக்கிறார் கடவுள். அப்படி படைத்து வைத்திருக்கின்ற கடவுளையே நாம் ஆராய முற்பட்டால் நமக்கு விடை கிடைக்காது. நமக்கு ஒன்றும் கிடைக்காமல் கேள்விக்குறி மாத்திரமே அல்லது பூஜ்ஜியம் மாத்திரமே மிஞ்சும் என்பதில் சந்தேகமில்லை. எனவே நம்முடைய சொந்த அறிவினாலே நம்மால் புரிந்து கொள்ள முடியாது. அதுதான் விசுவாச பிரமாணத்திலே 3வது திருத்துவத்தின் ஆழ்த்தத்துவமாய் இருக்கிற பரிசுத்த ஆவியானவரை குறித்து அறிவர் மாற்றி லூத்தர் அவர்கள் விளக்கின்ற பொழுது இப்படியாக சொல்லுகின்றார். நான் என் சுய புத்தினாலோ பலத்தினாலோ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கவோ அவரை அண்டிக் கொள்ளவோ நான் கூடவே கூடாது. ஆகையால் பரிசுத்த ஆவியானவர் சுவிசேஷத்தை கொண்டு வரவழைத்து தம்முடைய வரங்களால் என்னை பிரகாசிப்பித்து அவர் என்னை பரிசுத்தமாக்கி என்னை காப்பாற்றி வருகிறார் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். அவர் ஆண்டவரை கடவுளை அவர் புரிந்து கொள்வதற்கு எனக்கு அவர் துணையாயிருக்கிறார் என்று சொல்லி இங்கே நாம் தெளிவாக பார்க்கிறோம். எனவே நம்முடைய சொந்த அறிவினாலே இந்த திருத்துவத்தை பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய திரியை கடவுளை நம்மால் நிச்சயமாக புரிந்து கொள்ளவே முடியாது. ஆனால் தூய ஆவியின் வழியாக அவர் தருகின்ற விசுவாசத்தின் மூலமாக நம்மால் ஓரளவிற்கு புரிந்து கொள்ள முடியும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அதே போன்று திருத்துவம், இந்த ட்ரினிட்டி என்று சொல்லுகின்ற வார்த்தை திருமறையிலே கிடையாது. இதை குறித்து அநேக திருச்சபைகளிலே இன்று வரைக்கும் குழப்பங்கள் ஏற்பட்டுக் கொண்டுதான் இருக்கிறது. நான் சபைகளை
நான் குறிப்பாக பெயர் சொல்ல விரும்பவில்லை. பல சபைகள் கடவுள் தான் எங்களுக்கு முக்கியம், குமாரன் தான் எங்களுக்கு முக்கியம், பரிசுத்த ஆவி தான் எங்களுக்கு முக்கியம் என்று சொல்லி ஒவ்வொருவரையும் அவர்கள் களவாடி கொள்கிறார்கள். அது முற்றிலும் தவறான ஒன்று. கடவுள், குமாரன், பரிசுத்த ஆவி மூவரும் ஒருவராயிருக்கிறார். அந்த மூவரு இறைவனை நாம் எப்பொழுதும் நம்முடைய வாழ்க்கையில ஏற்றி நாம் வழிபட வேண்டும். இந்த மூவர் இறைவனை குறித்து சொல்லுகின்ற பொழுதுதான் ட்ரினிட்டி என்று சொல்லுகின்ற வார்த்தையை சொல்லுகின்றார். யார் முதலாவது பயன்படுத்தார் என்று நாம் பார்க்கின்ற பொழுது தெர்ட்டூலியன் என்று சொல்லக்கூடிய ஒருவர் இருக்கிறார். அவர் லாட்டின் கிறிஸ்டியானிட்டியினுடைய ஃபாதர் என்று சொல்லி அவரை அழைக்கிறார்கள். அதே போன்று இஸ் எ ஃபவுண்டர் ஆஃப் வெஸ்டர்ன் தியாலஜி என்று நாம் பார்க்கிறோம். இவர் முதல் முறையாக இந்த மூவர் இறைவனை திருத்துவம், ட்ரினிட்டி என்று சொல்லி அவர் அழைக்கிறார். எனவே இதன் மூலமாகத்தான் அங்கே 2ஆம் நூற்றாண்டின் காலகட்டங்களில், 3ஆம் நூற்றாண்டின் காலகட்டங்களில் இந்த பெயரானது முதலாவது வருகிறது. ட்ரினிட்டி, திருத்துவம், மூவொரு இறைவன் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி. நாம் திருமறை பார்க்கலாம். திருமறையிலே நாளுக்குரிய முதல் திருமறை பகுதியில் ஆதியாகமம் 1வது அதிகாரம் முதல் 3 வசனத்துல திருத்துவத்தினுடைய மறைமுகம் அங்கே தெளிவாக நமக்கு எடுத்து சொல்கிறது. ஆதியிலே கடவுள் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். பூமி உருவமற்று வெறுமையாயிருந்தது, ஆழத்தின் மீது இருளில் இருந்தது, கடவுளின் ஆவி தண்ணீர் மீது அசைவாடி கொண்டிருந்தார். அங்கே கடவுள் இருக்கிறார், வார்த்தையாகிய இயேசு ஆண்டவர் இருக்கிறார், அங்கே பரிசுத்த ஆவியானவர் தண்ணீர் மீது அசைவாடி கொண்டிருக்கிறார். எனவே இங்கே திருத்துவத்தை நம்மால் மறைமுகமாக பார்க்க முடிகிறது. அதே போன்று ஆதியாகமம் 11வது அதிகாரத்தில் எல்லா ஜனங்களும் ஒன்றாக ஒரே பாஷையா இருக்கிறார்கள். எனவே தங்களுக்கு பெயரை உண்டாக்க வேண்டும் என்று சொல்லி வானளவிற்கு ஒரு கோபுரத்தை கட்ட முற்படுகிறார்கள். அப்பொழுது கடவுள் சொல்கிறார், நாம் போய் இவருடைய பாஷையில தாறுமாறு உண்டாக்குவோம், ஒருவர் பேசுவது மற்றவர்கள் புரிந்து கொள்ளாத அளவிற்கு அவருடைய பாஷையிலே நாம் குழப்பத்தை ஏற்படுத்துவோம் என்று கடவுள் சொல்கிறார். எனவே நாம் போய் என்கின்ற வார்த்தை அங்கே பன்மையில் குறிப்பிடுகிறது, அங்கே ஒருமை இல்லை. எனவே அங்கே திருத்துவத்தினுடைய மறைமுகம் நமக்கு தெளிவாக எடுத்து சொல்லப்படுகிறது. அதே போன்று எசேயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் 6வது அதிகாரம் 3வது வசனத்தை நாம் வாசிக்கின்றோம். அங்கே சேராபீன்கள் கடவுளை இப்படியாக சொல்லுகின்றனர், பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் என்று சொல்லி. எனவே அங்கே மூவரு இறைவனை பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் என்று சொல்லி அங்கே சொல்லப்படுவதாக நாம் பார்க்கிறோம். அதே போன்று நம்முடைய ஆசீர்வாதங்கள், ஆரோனிக் பிளஸிங்ஸ் என்று சொல்வார்கள், நம்முடைய வழிபாடுகளிலே இறுதியாக நமக்கு தரப்படுகின்ற ஆசீர்வாதம் ஆரோனிக் பிளஸிங். அதை நாம் பார்க்கின்ற பொழுது கர்த்தரானவருடைய ஆசீர்வாதத்தினை காப்பாராக, கர்த்தரானவர் தமது திருமுகத்தின் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் கிருபையாயிருப்பாராக, கர்த்தரானவர் தமது திருமுகத்தின் மேல் பிரசன்னமாக செய்து உனக்கு சமாதானத்தை கட்டளிடுவாராக என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இதிலே கர்த்தரானவர் என்று சொல்லி 3 முறை வருகிறது. எனவே இங்கேயும் திருத்துவத்தினுடைய மறைமுகம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. ஆனால் புதிய ஏற்பாட்டின் காலகட்டத்தில் நமக்கு வெளிப்படையாகவே திருத்துவத்தை நாம் பார்க்கலாம். குறிப்பாக அதே ஆசீர்வாதத்தை இங்கே பவுல் அடிகளார் தன்னுடைய நிருபங்களிலே இறுதியாக அவர் கொடுக்கிறார். இந்த பாலனிக் பிளஸிங்ஸ் என்று சொல்லி நாம் பார்க்கலாம். பாலின் பிளஸிங்ஸ் இதிலே நாம் பார்க்கின்ற பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, கடவுளின் அன்பு, பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியம் என்று சொல்லுகிறார். எனவே இங்கே திருத்துவத்தினுடைய ஆசீர்வாதமாகவே பவுல் அடிகளார் தன்னுடைய நிருபங்களில் சொல்லப்படுவதை நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்லாமல் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மத்தேயு நற்செய்தி 3வது அதிகாரம் 16-17 ஆகிய வசனங்களை நாம் வாசிக்கலாம். அதிலே ஞானஸ்தானத்தை பெற்று அவர் கரையேறுகின்ற பொழுது புறா வடிவிலே பரிசுத்த ஆவியானவர் வந்து அவர் மீது அமருகின்றார். வானத்திலிருந்து ஒரு சத்தம், இவர் என் நேசகுமாரன், இவர் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன் என்று நாம் பார்க்கிறோம். எனவே அங்கே திருத்துவத்தினுடைய வெளிப்பாடு நமக்கு சொல்லப்படுகிறது. அது மாத்திரமல்லாமல் நாளுக்குரிய 2வது திருமறை பகுதி நிருப பகுதியில் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2வது அதிகாரம் 33வது வசனத்தில் பேதுரு ஒரு பிரசங்கத்தை நிகழ்த்துகின்றார். முதல் முறை பெந்தேகோஸ்தே பண்டிகை என்று ஒரு மிகப்பெரிய நீளமான பிரசங்கத்தை பேதுரு நிகழ்த்துவதை நாம் பார்க்கிறோம். அதில் இயேசு ஆண்டவரை குறித்து அவர் தெளிவாக சொல்லிக் கொண்டே வருகிறார். இப்படியாக 33வது வசனத்தில் சொல்லுகிறார், கடவுளின் வலது கரத்தால் இயேசு ஆண்டவர் உயர்த்தப்பட்டு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியானவரை கடவுளத்தில் இருந்து நமக்கு அவர் ஒளிந்தருளினார், நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எனவே அங்கே திருத்துவத்தை முதல் முறை பேதுரு வெளிப்படையாக சொல்வதை நாம் பார்க்கிறோம். இப்படி அநேக உதாரணங்களை நாம் திருமறையின் வாயிலாகவே புரிந்து கொள்ளலாம். ஆனால் நாம் இன்று வரையிலும்
இந்த திருத்துவத்தினுடைய உண்மை தன்மைகளை புரிந்து கொள்ளாமல் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படியான நம்மிடத்துல அந்த ஆழமான விசுவாசம் இல்லை என்றுதான் நாம் புரிந்து கொள்ள முடியும். அன்புக்குரியவர்களே, இது மாத்திரம் இல்லாமல் இறுதியாக இதனாலுக்குரிய நம்முடைய தியான பகுதியில மத்தேயு 28வது அதிகாரம் திருவசனங்கள் 16 துவங்கி 20 முடியதான வார்த்தைகளில் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களுக்கு அவர் கட்டளையை தருகின்றார். பல கட்டளைகளை இயேசு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அதில் இறுதியாக தன்னுடைய சீடர்களுக்கு இயேசு ஆண்டவர் கட்டளையை தருகிறார். அப்பொழுது இயேசு ஆண்டவர் தன்னுடைய சீடர்களுக்கு கலிலேயாவுக்கு வரும்படி அவர்களுக்கு சொல்லியிருக்கிறார். அவர் சொன்னபடி எல்லோரும் கலிலேயாவில் உள்ள ஒரு மலைக்கு எல்லோரும் கடந்து போகிறார்கள். அப்படி கடந்து போனவுடனே இயேசு ஆண்டவரை பார்த்து பணிந்து கொள்கிறார்கள். சிலரோ சந்தேகப்படுகிறார்கள். அப்பொழுது இயேசு ஆண்டவர் அவர்கள் கிட்ட வந்து அவர்களை பார்த்து அவர் சொல்லுகிறார், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்குங்கள். பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தினாலே ஞானஸ்தானத்தை கொடுங்கள். நான் உங்களுக்கு போதித்தவைகளை அவர்கள் கைக்கொள்ளும்படி உபதேசியுங்கள். இதோ யுக முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருப்பேன் என்று நம் ஆண்டவர் சொல்லுகிறார். இங்கே எல்லா அதிகாரமும் தனக்கு கொடுக்கப்பட்டுள்ளதாக இயேசு ஆண்டவர் சொல்லுகின்றார். வானிலும் பூமியிலும் எல்லா அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. இப்படி எல்லா அதிகாரத்தையும் கொண்டிருந்த ஆண்டவர் ஒருபோதும் யாரையும் அடிமைப்படுத்தி அவர் வாழ்ந்ததாக சரித்திரமே கிடையாது. இந்த உலக வாழ்க்கையில அதிகாரத்திற்கு வந்த பிறகு எல்லோரும் தங்களை உயர்வாக எண்ணிக்கொள்கிறார்கள். தங்களுடைய அதிகாரத்தின் மோகத்தினாலே எல்லோரையும் அடிமைப்படுத்தி வாழுகிறார்கள். தங்களுடைய அந்த காலங்கள் இருக்கும் வரையிலும், தங்களுடைய அதிகாரங்கள் இருக்கும் வரையிலும் செய்ய வேண்டியவர்கள் எல்லாவற்றையும் செய்து மக்களை முழுமையாக சேதப்படுத்துகிறார்கள். ஆனால் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எல்லா அதிகாரம் இருந்தாலும் ஒருவரையும் ஒருபோதும் அவர் காயப்படுத்தவும் இல்லை, அடிமைப்படுத்தவும் இல்லை. மத்தேயு நற்செய்தி 4வது அதிகாரம் 8வது வசனத்தில் இயேசு ஆண்டவருக்கு பிசாசின் மூலமாக சோதனை வருகிறது. அப்பொழுது 3வது சோதனை அதிகார சோதனை என்று நாம் பார்க்கிறோம். ஒரு உயர்ந்த மலை மீது கொண்டு போய் நிறுத்தி உலக ராஜ்யங்கள் எல்லாவற்றையும் ஒரு நிமிஷம், ஒரு சன பொழுதில் அவருக்கு காண்பித்து, என்னை பணிந்து கொண்டால் இவை எல்லாவற்றையும் நான் உனக்கு தருகிறேன், எல்லா அதிகாரம் எனக்கு இருக்கிறது என்று அங்கே பிசாசானவன் சொல்லுகின்றான். அதிகாரம் படைத்த இயேசு ஆண்டவரையே அதிகாரத்தின் மூலமாகவே அவன் சோதிக்கின்றான். இயேசு ஆண்டவர் அந்த சோதனையில விழாமல் அவர் துருமறையின் வார்த்தையின் மூலமாகவே அந்த சோதனையை செய்தார் என்று நாம் பார்க்கிறோம். கடவுள் குமாரன் மூலமாக இந்த உலகத்தை சிருஷ்டித்தார். அவரை கொண்டும் அவருக்கு என்றும் சிருஷ்டித்தார் என்று சொல்லி வேதம் நமக்கு போதிக்கிறது. அவர்தான் எல்லாவற்றையும் படைத்தார். வார்த்தையாக இருந்து அவருக்கென்று எல்லாம் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது. இந்த அண்ட சராசரங்களையும் ஆளக்கூடிய ஆற்றல் படைத்தவர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துதான், அதிகாரம் கொண்டவர். ஆனால் நாம் அவரை எந்த அளவிற்கு புரிந்து கொள்கிறோம் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். ஒருமுறை இயேசு ஆண்டவரை அரசராக அதிகாரத்தில் அமர்த்த மக்கள் எல்லோரும் முற்படுகிறார்கள். அவர் சொல்லுகின்றார், என்னுடைய ஆட்சி இந்த உலகத்திற்கு உரியதல்ல. அவர்கள் மத்தியிலிருந்து ஆண்டவர் இயேசு கடந்து போவதை நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்லாமல் இயேசு ஆண்டவர் தன்னுடைய சிறர்களோடு படகிலே அவர் போய் கொண்டிருக்கிறார். மிகப்பெரிய ஒரு கடல் அலை காற்று அடிக்கிறது. எல்லோரும் மரிப்பதாக எண்ணிக்கொண்டு பயப்பட ஆரம்பிக்கிறார்கள். இயேசு ஆண்டவர் அமைதியாக தூங்கிக் கொண்டிருக்கிறார். அப்பொழுது சீடர்கள் கேட்கிறார்கள், நாங்கள் சாக இருக்கிறோமே, உங்களுக்கு கவலை இல்லையா? இயேசு ஆண்டவர் அவர்களோடு கூட இருக்கிறார். இருந்த போதும் அவர்களுக்கு பயம் ஏற்படுகிறது. இயேசு ஆண்டவர் எழுந்து அவர்களை பார்த்து கடிந்து கொள்கிறார். இறுதியாக காற்றையும் கடலையும் பார்த்து சொல்லுகின்றார், இறையாதே, அமைதலாய் இரு. எல்லாம் அப்படியே சாந்தமாக ஒரு அமைதல் உண்டாயிற்று என்று நாம் பார்க்கிறோம். இயற்கை மீதும் ஆண்டவர் அதிகாரம் கொண்டவராயிருந்தார். அதே போன்று இயேசு ஆண்டவர் மரணத்தின் மீதும் அதிகாரம் கொண்டவராயிருந்தார். அநேக மக்கள் மரித்தார்கள். எல்லோரையும் உயிரோடு கூட எழுப்பினார். மிக முக்கியமான ஒரு உயிர்த்தெழுதல் என்று நாம் பார்த்தால் லாசருடைய மரணம். அந்த மரணத்திலே ஏறக்குறைய 4 நாட்கள் ஆகிவிடுகிறது. அவர் மரித்து இயேசு ஆண்டவர் சென்று மரித்த லாசருவை உயிரோடு கூட எழுப்புகின்றார். அவர் மரணத்தின் மீதும் அதிகாரம் கொண்டவர். பேய் பிடித்த மனிதர்கள் அநேகர் இருந்தார்கள். பேய் பிடித்த மனிதர்கள் எல்லாவற்றையும் அவர் சுகப்படுத்தினார், பேய்களை ஓட்டினார். அப்பொழுது பேய்களே சொல்லுகிற, நசரேயனாக இயேசு கிறிஸ்துவே, ஏன் எங்களை அலங்கழிக்க வந்தீரா என்று சொல்லி பேய்கள் மீதும் அதிகாரம் கொண்டவர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து.
அவர் சொல்லுகின்ற அவர் பேசுகின்ற, அவர் போதனை செய்கின்ற, அவர் பிரசங்கம் செய்கின்ற வார்த்தையை கேட்டவர்கள் எல்லாம் சொல்லுகிறார்கள், இவருடைய போதனை அதிகாரம் உள்ளதா இருக்கிறது என்று சொல்லி. இப்படி எல்லா அதிகாரத்தையும் கொண்டவர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. விண்ணிலும் மண்ணிலும் அதிகாரம் கொண்டவர். அவர் எல்லாவற்றிற்கும் மேலாக நம்மை ஆளக்கூடியவர் ஒருவர் தான். நம்மை எப்பொழுதும் வழிநடத்தக்கூடியவர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான். பிதா படைத்தார், குமாரன் நம்மை மீட்டுக் கொண்டார், பரிசுத்த ஆவியானவர் நம்மை ஒவ்வொரு நாளும் நம்மை பரிசுத்தப்படுத்திக் கொண்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம். எனவே அன்புக்குரியவர்களே, இந்த காலகட்டத்தில், இந்த கொரோனா வைரஸின் காலகட்டத்தில் 75 நாட்கள் நாம் இல்லத்தில் நாம் இருக்கின்றோம். சரியானபடி நமக்கு வேலை இல்லை, உணவில்லை, பணம் இல்லை, தொழில் இல்லை என்று நாம் பலவிதமான வழிகளில் நாம் எல்லோரும் வேதனைப்பட்டு உயிரிழப்புகளின் வழியாக நாம் காயப்பட்டு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இவை எல்லாவற்றின் மீதும் அதிகாரம் கொண்ட ஆண்டவர் இந்த கொரோனா வைரஸ் என்கின்ற அந்த தொற்று நோயின் மீதும் அவர் அதிகாரம் கொண்டவராயிருக்கிறார். அவர் எல்லாவற்றையும் மாற்றி அவர் வல்லவராயிருக்கிறார். வெட்டு கிடுகளானாலும் சரி, எந்த நோய் நொடிகள் ஆனாலும் சரி, எல்லாவற்றின் மீதும் அதிகாரம் கொண்டவர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. எனவே நாம் எதற்கும் பயப்படாமல் தைரியத்தோடு நாம் துணிவோடு இருக்கோம். ஏனென்றால் யுக முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட எப்பொழுதும் இருக்கிறார். எனவே இந்த நம்பிக்கை நாம் வாழ்வோம். அவர் அதிகாரம் கொண்டவராய் அவர் எல்லாவற்றையும் மாற்றி அமைத்து போட்டு நம்மை நிச்சயமாக இயல்பு வாழ்க்கைக்கு நம்மை அழைத்துக் கொண்டு போவார் என்ற நம்பிக்கையில் நாம் வாழ எல்லாம் வல்ல தூய ஆவியானவர் நம்ம திருவசனத்தின் வழியாக நம்மை நிறைவோடு வழிநடத்தி ஆசீர்வதித்து காத்துக் கொள்வாராக. ஆமீன். எல்லா புத்திக்கும் கர்த்தருடைய தெய்வீகமான சமாதானம் நம் இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக பக்குவப்படுத்தி காப்பதாக. ஆமீன். ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த பரிசுத்தமுள்ள ஓய்வு நாளுக்காக நமக்கு நன்றி செலுத்துகின்றோம். அன்பின் ஆண்டவரே, இந்த திருத்துவ பண்டிகையில் உங்களுடைய ஆலயத்தில் நாங்கள் யாவரும் ஆண்டவரே ஒன்று கூடிய முடியவில்லை என்றாலும் நம்முடைய திரு சமூகத்திலிருந்து கர்த்தருடைய திருவார்த்தையை கேட்க நீர் தந்த நல்ல வாய்ப்புகளுக்காக நன்றி செலுத்துகின்றோம். துரிய கடவுள் உண்டு என்பதை நாங்கள் விசுவாசிக்கின்ற மக்களாய் அதை குறித்து ஒருபோதும் நாங்கள் சந்தேகத்தோடு நாங்கள் வாழாமல் ரட்சிப்பு அடைய விரும்புகிறவன் இதை குறித்து இப்படியே விசுவாசிக்க வேண்டும் என்று சொல்லி எங்களுக்கு தரப்படுகிறது, சொல்லப்படுகிறது. எனவே இதே விசுவாசத்தில் நாங்கள் நிலைத்திருக்க கர்த்தர் அருள்வார். ஏசாண்டவர் இந்த அகிலத்தின் மீதும் வானத்திலும் பூமியிலும் அதிகாரம் கொண்டவராய் இருக்கிறார். எல்லாவற்றின் மீதும் அவர் அதிகாரத்தோடு அவர் இருக்கிறார். இவைகளின் மத்தியிலும் இருந்து இந்த கொரோனா வைரஸின் தொற்று நோயிலும் இருந்து எங்களை விடுவிப்பார், எங்கள் இயல்பு வாழ்க்கையை கொடுப்பார். அவர் எங்களோடு யுக முடிவு மருத்துவம் இருக்கின்ற ஆண்டவராயிருக்கிறார் என்பதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகின்றோம். அன்பின் ஆண்டவரை, இந்த வேளையிலும் கூட இந்த முழு உலகத்திற்காக இப்படி தமிழ்நாடு, இந்திய தேசம் எல்லாவற்றிற்காக நாம் நன்றி செலுத்துகின்றோம். இந்த கொரோனா வைரஸினாலே பாதிக்கப்பட்டுள்ள அத்துணை மக்களையும் கடவுள் விரைவோடு நீர் குணப்படுத்தும், சுகப்படுத்தும். இயல்பு நிலைமைக்கு நாங்கள் யாவரும் திரும்ப கர்த்தர் தார். மறைந்திருக்கிற குடும்பத்தின் மக்களுக்கு வேண்டிய ஆறுதலையும் சமாதானத்தையும் தார். இவை இந்திய தேசம், எங்கள் தமிழ்நாடு, எல்லா ஆட்சியாளர்கள், தலைவர்கள், இதற்கென்று அயராது உழைத்துக் கொண்டிருக்கின்ற மருத்துவர்கள், செவிலியர்கள், ஆண்டவரை காவல்துறையினர்கள், இராணுவர்கள், துப்புரவு பணியாளர்கள், சமூக ஆர்வலர்கள், தன்னார்வ தொண்டர்கள் என்று அனைவரோடும் கர்த்தருடைய மேலான கிருபை இறை ஆசீர்வாதம் நிறைவாய் தங்கியிருக்கட்டும். இந்த நிலைமைகள் எல்லாம் நிச்சயமாக மாறும் என்று நாங்கள் விசுவாசிக்கின்றோம். ஆண்டவருடைய எல்லா விதமான மேலான ஆற்றலை நாங்கள் பெற்றுக்கொண்டு வாழ எங்கள் ஆண்டவர் தாமே எங்களுக்கு அருள் தர வேண்டுமா நாங்கள் செபிக்கின்றோம். அன்பின் ஆண்டவரே, இந்த காணொலியின் வாயிலாய் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களோடும் தெய்வீக பிரசன்னம் ஆற்றல் நிறைவாக தங்கியிருக்கட்டும். மிக குறிப்பாக எங்களுடைய பரிசுத்த மத்தேயு திருச்சபை சண்டத்துக்கு போதைப்பட்டதற்காக எல்லா பொறுப்பாளர்கள், விசுவாச குடும்பத்தின் மக்கள் யாவருக்காக நமக்கு நன்றி செலுத்துகின்றோம். அனைவரோடு கட்டுடைய தெய்வீகமான கரத்தை எங்கள் ஆண்டவர் அனைவரோடு நிறைவோடு தங்கியிருந்த ஆசிர்வதிக்க நாம் செபிக்கின்றோம். மிக குறிப்பாக ஆண்டுக்கு அருமையான திருமதி அண்ணாள் கனப்படவர்களுக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவர் தன்னுடைய கால் வழியினாலே அதிக நாட்களாக அவர்கள் அவதிப்படுவதை கற்று வருகின்ற 2 கால்களை கடவுள் தொட்டு சுகப்படுத்தும். விரைவாக அவர்கள் குணப்பெற்று நலம் பெற்று நமக்கு சாட்சி பகரை கற்றவர்கள் தருகிறார். குடும்பத்தின் மக்களை கடவுள் ஆசீர்வதித்தவர்கள் தொடர்ந்து ஆண்டு விசுவாச குடும்பத்தின் மக்கள் எவரோடு பிரசனம் தங்கியிருக்கட்டும். அனைவரும் எடுத்து பயன்படுத்தி ஆசீர்வதித்து காத்துக் கொள்கிறார்கள். தொடர்ந்து ஆண்டு எங்களுடைய திருசுமுகத்தை ஆண்டவரே ஒவ்வொரு வாரமும் கொடுத்து இப்படி இறை வார்த்தையை பகிர்ந்து கொள்வதற்கு தருகிற என்னுடைய விசுவாசத்தின் திருச்சபை வீராம்பரம் போதகப்பட்டத்திற்காக சபையினுடைய ஆயர், ஊழியர், எல்லா பொறுப்பாளர்கள், விசுவாச குடும்பத்தின் மக்களையும் கடவுள் நிறைவோடு கண்ணோக்கி பார்த்து நீர் ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டுமா நாங்கள் செபிக்கின்றோம். இப்படி கரமைகளை தொடர்ந்து தாங்கி வழிநடத்தட்டும். நிலைமைகள் எல்லாம் மாறும், நாங்கள் இயல்பு வாழ்க்கைக்கு திரும்புவோம் என்கிற ஆழமான நம்பிக்கையில் நாங்கள் தொடர்ந்து வாழுகின்றோம்.
விரைவாக உடைய திரு சமூகத்திற்கு நாங்கள் சென்று உண்மை நாங்கள் ஆராதிக்க உமக்கு நன்றி செலுத்த உமக்கு சாட்சியை நாங்கள் தொடர்ந்து வாழ எங்கள் ஆண்டவர் எங்களுக்கு அருள் தருகிறார். எங்களை தாழ்த்துகின்றோம். உம்முடைய நாமம் தொடர்ந்து மகிமையிடட்டும். இது எங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கிருபை, கடவுளின் அன்பு, பரிசுத்த ஆவியானவரின் நல்வரவு, வழிநடத்தல், ஆசீர்வாதம் நம் அனைவரோடும் ஜெபித்த எல்லா ஜெபவிண்ணப்பங்களோடும் கர்த்தருடைய தெய்வீகமான கரத்திலிருந்து ஆண்டவர் தாமே நம்மை வழிநடத்தி ஆசீர்வதித்து காத்துக் கொள்வாராக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஸ்தோத்திரம்.